வணக்கம் கைஸ். அதாவது இன்றைக்கான வீடியோவில் நம்ம இதை பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ உங்களுக்கு வந்து பார்த்து தெரிஞ்சிருக்கும். ஸோ மேக்ஸ் பெயின் கேம்ல பார்ட் 6 தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்ட்ரோவில் பேசிக்கிட்டு இருக்காம வீடியோக்குள்ளே போயிடலாம். என்ன உங்கள் ஜியோஜி மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் போட்டு போயிடுங்க. ஸோ இன்ட்ரோ எங்கடா இன்ட்ரோ என்னடா இன்ட்ரோ காணும் அப்படின்னு வந்துட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா, நான் வந்துட்டு இன்ட்ரோ ரெடி பண்ணி கொடுக்குறேன். அது என்னன்னு வீடியோக்குள்ளே போயிட்டு சொல்கிறேன். ஸோ வாங்க இன்ட்ரோவில் பேசிக்கிட்டு இருக்கோமா வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்கள் ஜியோஜி. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, இப்போ வந்துட்டு இன்ட்ரோ இல்லாமல் என்னடா இவன் இன்ட்ரோ போட்டு விட வேண்டியது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்கிறேங்க. இப்போ வந்துட்டு போன மாட்டி என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு டெட் பாடி, இந்த மோனாவோட அவங்க அக்கா லீசாவோட டெட் பாடியை வந்துட்டு நம்ம பார்த்தோம். ஸோ அவங்க அக்கா லீசாவோட டெட் பாடியை பார்த்துட்டு, இது மாதிரி நான் இன்னும் எவ்வளோ நாள் தான் இதே மாதிரி டெட் பாடியை பார்க்க போகிறேனோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேக்ஸிமம் சொல்லும்போது, இது மாதிரி நம்ம அவர் பேர் என்ன, இவர் நம்ம கால் பண்ணார்ல ஒரு பாட்டு 3 or 4 நினைக்கிறேன். ஒருத்தர் கால் பண்ணி, நீ தான் மேக்ஸ் பெயின், அதாவது மேக்ஸ் பெயின் நம்ம பேரை கரெக்டாக சொன்னால அவன் தான் அது. ஸோ வந்துட்டு உனக்காக ஹெலிகாப்டர்லாம் வச்சுருக்கேன், போய் ஏறிக்கோ அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காரு. ஸோ மைக் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். ஸோ வந்துட்டு வெளியே கதவை தர அவன் வந்துட போகிறான் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. இப்போ வந்துட்டு பஞ்சு நிலம், நம்ம பஞ்சு நிலம் தேடிட்டு வந்தோம்ல. ஸோ பஞ்சு நிலம் வந்துட்டு இங்கே தான் இருக்கும். ஸோ வந்துட்டு பஞ்சு நிலம். ஓகே, அதாவது அவன் வந்துட்டு இது மாதிரி நம்மளை வந்துட்டு கொல்றேன்டா, போன பாட்டிலே உன்னை கொல்லாமல் விட மாட்டேன்டா மேக்ஸ் பெயின் அப்படின்லாம் வந்துட்டு சொன்னான். பட் வந்துட்டு நம்ம அவனை எப்படியோ வந்துட்டு பிடிச்சாச்சு. ஸோ வந்துட்டு திடீர்னு பார்த்தோன்னா என்ன ஆகுது அப்படின்னா, உன்னை நான் இன்னைக்கு கொல்ல போகிறேன்டா அப்படின்னு திடீர்னு பார்த்தோன்னா, அவனோட அடியாட்களான்னு தெரில, சில போலீஸோட அடியாட்கள்னு நினைக்கிறேன். இவனையும் போட்டு தள்ளிட்டானுங்க, நம்மளை போட்டு தள்ள பார்த்தானுங்க. இந்த பஞ்சு நிலவை போட்டு நான் போட்டு தள்ளலாம் பார்த்தேன், பட்டு அவனுங்களே போட்டு தள்ளிட்டானுங்க. போயிட்டான். ஓகே, இப்போ வந்துட்டு வாங்க, நான் போட்டு தள்ளியிருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ வந்துட்டு இப்போ திடீர்னு என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம யாருன்னு தெரியல, இந்த கிளவின்னு தான் நினைக்கிறேன். ஸோ யாருன்னு தெரியல, இவங்க வந்துட்டு இது மாதிரி வந்துட்டு நம்ம பிடிச்சி வச்சுருக்காங்க மேக்ஸ் பெயின். அதான் போலீஸ்லாம் நம்ம தேடினாங்கல்ல. ஸோ அதனால வந்துட்டு பிடிச்சி வச்சுருந்தாங்க. நம்ம வந்துட்டு தேடிட்டு இருக்கிறப்போ நம்மளும் அவங்க கையில் மாட்டிட்டோம். ஸோ இவங்க யார் அப்படின்னா, இவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்மளோட ஆர்மர், நம்மளோட இதெல்லாம் எடுத்துகிட்டு அவங்க வந்துட்டு ஏதோ ஒன்று பச்சை கலர், ஏதோ ஒன்று பச்சை கலர் லிக்விட் இல்லை, ஏதோ ஒரு பச்சை கலர் மருந்து மாதிரி ஒன்று செலுத்துகிறாங்க. ஸோ வந்துட்டு அதை செலுத்தின உடனே நம்ம ஹீரோவுக்கு வந்துட்டு ஏதோ ஒன்று ஆகுது. அவன் வந்துட்டு அவனோட க்ளோஸ் டு ஹெவன். அதாவது என்ன ஆச்சு அப்படின்னா, நம்ம ஹீரோவுக்கு பழைய நினைவுகள் எல்லாம் வந்து போகுது. இது மாதிரி கருப்பாக, இந்த கோல்டு ஸ்டீல் ரூமுக்கு இவனை எடுத்துகிட்டு போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறாங்க. அந்த பொண்ணு சொல்கிற வால்கேரியர் வந்துட்டு ஒரு வால்கேரியர் வந்துட்டு ஒரு ஆள் இல்லை கைஸ், ஒரு ட்ரக்கு. ஸோ இந்த ஓல்டு ட்ரக்கை வந்துட்டு நம்ம ஹீரோவுக்கு செலுத்திட்டாங்க. நம்ம ஹீரோவுக்கு வந்துட்டு இது மாதிரி பழைய நினைவுகள்லாம் வருது, அவன் பொண்டாட்டி இழந்த நினைவுகள், அது மாதிரி வந்துட்டு நிறைய நினைவுகள் வருது. இங்கே பார்த்தீங்களா, நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா செஞ்சுருக்கோம். அவன் வந்துட்டு அழுவுற சீன், அந்த பொண்டாட்டியை பறி கொடுத்துட்டு அழுவுற சீன் நீங்கள் பார்ட் 1 பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கோம். ஸோ வந்துட்டு இப்போ வந்துட்டு நம்ம ஹீரோவும் வந்துட்டு வந்துட்டாப்புல. இங்கே ஒரு லெட்டர் இருக்குது கைஸ். லெட்டர் எங்கே என்னதா? சரி வாங்க போவோம். ஏதோ சத்தம் கேட்குது கைஸ். மேக்ஸ்ன்னு யாருன்னு தெரில. இது வந்துட்டு இதோட இந்த பொண்ணு யாருன்னு தெரில கைஸ். அந்த பொண்ணாக கூட இருக்கலாம், நமக்கு ஊசி போட்டுச்சுல்ல, இல்லை மோனாவாக கூட இருக்கலாம். ஸோ வந்துட்டு யார் இல்லை மேக்ஸ் அப்படின்னு, அதாவது அழுவுறாங்க மேக்ஸ் அப்படின்னு. ஓகே, எங்கடா இருக்கு கன்யானா வர எங்கே இருக்குன்னு சொல்லி. ஓகே, அடித்து தரன்னு இழுத்துட்டு போயிருக்காங்க போல். இதில் தான் வச்சு அடிச்சிருக்காங்க. இவங்க யார் தெரியுமா? இவங்க தான் நம்மளுடைய ஒய்ஃபு, மேக்ஸ் பெயினோட ஒய்ஃபு. ஓகேங்களா? ஸோ வந்துட்டு ஃபோன் எடுக்கணும். ஃபோன் எடுக்கலை, கொஞ்சம் லெட்டர் இருந்துச்சு அதை எடுக்கிறோம். ஸோ வந்துட்டு இது வந்துட்டு பார்க்கறதுக்கு கொஞ்சம் கர்வ்ஸ், இந்த லெட்டர்ஸ்லாம் கொஞ்சம் கர்வ்ஸாக இருந்துச்சு. இதெல்லாம் படிக்கிறதுக்கு கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு.
இவனோட பழைய பழைய நினைவுகள்லாம் இருக்காமாங்க. இதான் இந்த கொஞ்சம் இவன் ஜாக்கு எல்லாம் கொண்டு வரல. ஸோ அதாவது இப்போ வந்துட்டு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா ஒரு இது வந்துட்டு ஒரு நாவலாங்க. நம்ம ஸ்டோரியை வச்சு ஏதோ ஒரு நாவல் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோ உத்து பார்த்தா தான் தெரியுது போல். இங்கே கேம் சேவ் பண்ணிப்போம். ஓகே சேவ் பண்ணியாச்சு. ஓகே கைஸ் இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு சேவ் பண்ணியாச்சு. ஸோ வாங்க, ஒரே நெருப்பு என்ன நெருப்பாக இருக்குது கைஸ். நெருப்புடா நெருங்குடா பார்ப்போம் அந்த மாதிரி. ஸோ வந்துட்டு நம்ம அதான் கைஸ் போன வாட்டி என்ன பேசுனாங்களோ அது மாதிரி தான் இது மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. கால் பண்ணிவிட்டு என்னென்னா இது வந்துட்டு ப்ராங்க் காலுன்னு நினைக்கிறேன். ஏதோ பார்பலா ஏதோ ஒரு ஷாப்போட இதுன்னு நினைக்கிறேன், யாருன்னு தெரில. ஆனால் வந்துட்டு இவ்வளோ நேரம் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கான்னு நினச்சி, அதாவது இவன் வந்துட்டு ஒரு கனவு உலகத்தில் இருக்கான், அதான் வந்துட்டு உண்மை. ஸோ வந்துட்டு வாங்க, ஸோ கனவு உலகத்துலேருந்து இப்போ நம்ம எப்படி வெளியே வரோம் அதான் கதை. இப்போ வந்துட்டு வேறு ஸ்லோவாக போயிடுச்சு. ஓகே இப்போ வந்துட்டு வேல்கேரி ட்ரக்கை பற்றி உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்துட்டு ஒரு திரும்பவும் ஒரு என்ன ஒரு கெட்ட ப்ராங்க் காலுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறான். ப்ராங்க் காலுன்னு அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ வந்துட்டு வாங்க, அதாவது இவன் வந்துட்டு ஒரு கனவு உலகத்திற்குள்ளே மாட்டிக்கிட்டான் இவன் மேக்ஸ் பெயின். ஸோ வந்துட்டு வாங்க, நம்ம என்ன கைஸ் பாவம் பண்ணும், நம்ம பார்த்து எங்களை என்டர்டைன் பண்ணுறதுக்கு தான் வந்துட்டு உங்களுக்கெல்லாம் நான் வந்துட்டு மீம்ஸ்லாம் சில வீடியோஸ்லாம் போட்டிருப்பேன். பட்டு அதுக்கும் காப்பிரைட் கொடுத்து வெளியே போடா அப்படின்றாங்க கைஸ். என்னை யாராவது காப்பாற்றுங்க கைஸ். ஏதாவது சரி தேவை, நான் இந்த பிஜிஎம் யூஸ் பண்ணியே இருக்க மாட்டேன். பட் வந்துட்டு அதுக்கெல்லாம் எனக்கு காப்பிரைட்டு கிளைம் கொடுக்குறானுங்க. நல்ல வேலை ஸ்ட்ரைக் கொடுக்கல, காப்பிரைட்டு கிளைம் கொடுத்ததுனால ஒரு மாதிரி உடச்சலாக இருக்குது கைஸ். என்ன பண்ணுறதுன்னே தெரில. அதுவும் ஒரு நாள் 2 நாள், ஏன்டா 2 நாளாக வீடியோ போடலன்னு கேட்டிங்கன்னா சம் லேசினஸ், அதனால தான். ஸோ அப்புறமா தான் வந்து பார்த்தா தான் தெரியுது என்ன அப்படின்னா அவன் எனக்கு காப்பிரைட் கிளைம் கொடுத்து வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு இல்லை, ஆனால் 2வது அப்போ காப்பிரைட் கிளைம்லாம் கொடுத்து வச்சுருக்கேன். ஓகே இப்போ வந்துட்டு எங்கே போகிறதுனே தெரியல. நீங்கள் வந்துட்டு நான் சும்மா இது அப்படியே கொடுத்துட்ருப்பேன். நீங்கள் வந்துட்டு இது கீழே விழுந்தா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை கைஸ். நீங்கள் கீழே விழுந்தா கூட என்ன ஓகே, நல்ல வேலை கீழே விழக்கூடாது அப்படின்னு நினச்சி பார்த்தா விழுந்துட்டேன் கைஸ். ஐயோ என்ன விழல கைஸ், நல்ல வேலை. ஆமாம், எங்கே விழுவேன்னு எனக்கு தெரியாது. ஓகே இங்கே தான் கைஸ் விழுவேன், மாற்றி போய் விழுந்துடுவேன் கைஸ். இப்போ வந்துட்டு திரும்பியும் நம்ம வந்துட்டு என்ன அங்கே தான் வந்துட்டு போய் அவனுங்களே ஸ்கிப்புன்ற ஆப்ஷன் இதோ பாருங்கள் சைடில் கொடுத்துட்டானுங்க. இதோ இங்கே பாருங்கள் சைடில் கொடுத்துட்டானுங்க. ஸோ அதை வச்சு நம்ம வந்துட்டு வந்தாச்சு. ஸோ வந்துட்டு அதாவது இப்போ வந்துட்டு நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாப்புல அப்படின்னா இந்த பிளாக் கலர் ஏதோ சம்திங் இருந்துச்சுல்ல, இந்த கிளவி வந்துட்டு இது பண்ணிச்சுல்ல, நமக்கு இன்ஜெக்ஷன் போட்டு ஏதோ ஒன்று வால்கேரிய ட்ரக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிச்சிருக்கு. நான் வந்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அதாவது அது மாதிரி குளிரும் ஸ்வெட்டும் அடிக்குது, வேர்க்குதாம்மா. ஸோ அப்படியே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அதாவது இவன் வந்துட்டு ஒரு ஆர்மி இதில் போய் சண்டை போட போகிறான். அங்கே எதுக்கு சண்டை போட போகிறான்னு எனக்கே இந்த கதை பார்த்தா ஒன்றுமே புரியல. ஸோ வந்துட்டு வாங்க, இப்போ வந்துட்டு தம்பி டக்குன்னு முடிப்பா. அதாவது இப்போ வந்துட்டு நம்ம இங்கே தான் வந்துட்டு நம்ம போய் ஆகணும் போல். ஸோ வாங்க, வந்துட்டு அங்கே தான் வந்துட்டு போய் ஆகணும். எங்களா இது ஓகே, நம்ம ஹீரோ தான் வந்துட்டு பேட்மேனுன்ற மாதிரி. நான் ஒரு பேட்மேன் தான், ஆனால் காலை பேட்மேன். நான் நைட்டெல்லாம் தூங்கிட்டு இருக்கேன், அது ஒரு 2 மணிக்கு. ஸோ வாங்க, நான் வேறு விட்ட ஏதோ பேசிகிட்டு இருக்கேன். ஸோ வந்துட்டு வாங்க, இப்போ வந்துட்டு வாங்க போவோம். மேலே ஏறுறா மேக்ஸ் பெயின் கொய்யால ஏறுறா இவன் வேறு பொறுமையாக ஏறிட்டுருக்கான். ஐயோ நல்ல வேலை கைஸ், பார்த்துருந்தானா அவ்வளோதான். ஓகே கொய்யால வரேன்டா, இங்கே சேவ் பண்ணி வச்சுப்போங்க கைஸ். ஓகே இங்கே வந்துட்டு ஒரே குதி.
ஐ மீன் இது வந்துட்டு 2வது வாட்டி ரெக்கார்ட் பண்ணுறேன், ஓகேங்களா? புரியுதா? 2வது வாட்டி ரெக்கார்ட் பண்ணுறேன். ஐ மீன் நான் ஃபஸ்ட்டே வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணி முடிச்சிட்டேன். பட் அதில் வந்துட்டு நிறைய வாட்டி செத்து விளையாடி இருப்பேன். அதனால வந்துட்டு நம்ம வந்துட்டு சரியாக வந்துட்டு முடிக்க முடியல. இப்போ வந்துட்டு திருப்பியும் வந்துட்டு விளையாடிட்டுருக்கேன், ஓகேங்களா? ஸோ வந்துட்டு எங்கடா இருக்குது? ஓகே, இங்கே ஸ்னைப்பர் ஆமோலாம் இருக்குது. ஓகே, இப்போ வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்துட்டு ஒரே வைக்கிற பணியாக இருக்குது அப்படின்னு. இது வந்துட்டு கண்டிஷன் மோசமாக இருக்குது. இப்போ வந்துட்டு இங்கே யாரும் வெளியே வர வேணாம், வீட்டுக்குள்ளேயே இருங்க. இங்கே வந்துட்டு ஒரே குளிராக அடிக்குது. ஐ மீன் ஒரு குளிர்னா இந்த மாதிரி இருக்கும், அந்த மாதிரி. என்னடா வளரிட்டுருக்கேன், அதான் January 31 அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ வந்துட்டு வாங்க கைஸ், இனிமேல் கொஞ்சம் எப்படியாவது வந்துட்டு எப்படியாவது எஸ்கேப் ஆகணும் கைஸ். ஓகே, சாவுடா. அவ்வளோதான் கைஸ், செத்துட்டான். ஓகே, எங்கடா போகிறது தம்பி? அவ்வளோதான், இடிச்சிச்சு. ஸோ வந்துட்டு வாங்க கைஸ், எங்கே போகிறதுன்னு தெரியலை. ஓகே, என்னடா இது? என்ன இடம் தான் இது? ஓகே, எதுவுமே இல்லை. யாரை கேட்டு அடிக்கிட்ட நீ? ஐயோ, இங்கே ஒருத்தங்க கைஸ். ஓகே, இப்போ வந்துட்டு வாங்க. இப்போ வந்துட்டு இந்த டோரை வந்துட்டு ஓப்பன் பண்ணுவோம். ஐயோ, சாவு கையால் யாருக்கிட்ட ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. ஓகே, இங்கே ஒருத்தன் தான், அவனை போட்டு தெரியாச்சு. ஸோ வந்துட்டு இப்போ வாங்க. ஐயோ, வெடிக்குது கைஸ். நல்ல வேலை, ஜஸ்ட் மிஸ், சாவு. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் கேம் என்ன போடலாம் சொல்கிறாங்க. இந்த மேக்ஸ் பெயின் இன்னும் ஒரு 3 பாட்டுக்குள்ளே முடிச்சிருந்தேன். ஏன்னா அந்த ஒரு கேம் இதில் தான் இருக்குது. ஸோ அடுத்த கேம் வந்துட்டு நான் வந்துட்டு க்ளவுடு கேம்ஸ் இருக்குல்ல, ஸோ அதில் எப்படியாவது வந்துட்டு வருதான்னு பார்க்குறேன். ஸோ அடுத்த ஏதாவது பெரிய கேமாக இந்த மாதிரி, இதுவும் பெரிய கேம் தான், பட்டு சின்ன கேமாக போட்டுக்கிட்டு இருக்காமல் வேறு ஏதாவது பெரிய கேமாக போட ட்ரை பண்ணுறேன். அப்படி முடியலன்னா ஸ்பைடர்மேன் பார்ட் 1 நம்ம இன்னும் முடிக்கல. அமேசிங் ஸ்பைடர்மேன் பார்ட் 1 இன்னும் முடிக்கலை. ஸோ அது முடிச்சிட்டோன்னா நம்ம அவ்வளோதான் கைஸ். அப்புறமா இங்கே ஒரு கேட் இருந்துச்சு கைஸ், அந்த கேட்டை ஓப்பன் பண்ணாங்க. ஐ மீன் இந்த கேட்டை ஓப்பன் பண்ண ஆமாம் ஜஸ்ட் மிஸ்ஸு கைஸ், குய்யால். அவ்வளோதான் கைஸ். ஓகே, அப்படியே மேலே அப்படியே குதிச்சு அவ்வளோதான் கைஸ், ஏறியாச்சு. ஸோ வந்துட்டு வாங்க. ஓகே கைஸ், ரூட்டு பயங்கரமாக இருக்குது. இப்போ வந்துட்டு வாங்க, ஏறுறா கை ஃபுல்லாக. ஓகே, குயில சாவு. அவ்வளோதான் கைஸ். ஓகே, எங்கடா போகிறது? எங்கடா போகிறது? டேய் தம்பி, இது ஏதாவது ஓப்பன் ஆகுமா? ஓப்பன் ஆகலை கைஸ். இங்கே ஒரு டோர் இருக்குது, ஆனால் எதுக்குன்னு தெரில. இது வந்த வழி கைஸ், வந்த வழிக்கு எதில் போயிட்டு, ஐ மீன் வந்த இடத்துக்கு எதுக்கு போயிட்டு. ஸோ வந்துட்டு வாங்க. அப்புறமா கொஞ்ச நேரம் சில தேடலுக்கு அப்புறமாக என்ன நடந்துச்சு அப்படின்னா, அதான் கைஸ், அப்புறமா சில தேடலுக்கு அப்புறம் இங்கே ஒரு டோர் இருந்துச்சு. ஸோ இந்த டோர் ஓப்பன் பண்ணி நம்ம வந்துட்டு போக வேண்டியதான். அவனுங்க வரட்டும் இன்னைக்கு என்ன இந்த பாம்பில் வெடித்து சாப்பிட்டோம் அப்படின்றானுங்க கைஸ். வரட்டும். இன்னைக்கு அடிக்கிற அடியில் மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரணும். நீ பார்க்குற இன்னைக்கு சகல என் அடியை பார்த்தது இல்லையா? என்ன அடிங்கிறத மட்டும் நீ இன்னைக்கு பார்க்குற. நீ ஓகே நல்ல வேலை, இப்படியோ எஸ்கேப் ஆயாச்சு. ஓகே, நீ வாங்க, கன்னை அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே குதிடா. கிடையாது, எவனுமே இல்லை. சே, இங்கே ஒருத்தர் இருக்காங்க கைஸ். நம்ம வந்ததுக்கு ஒருத்தனாவது சிக்கினான். ஓகே, இங்கே என்னடா இது? டேய், இங்கே ஒரு வழி போகுது கைஸ். எங்கேருந்து அடிக்கிறீங்க? டேய் வேலை சாவு. ஓகே, சாவுடா. என்ன கைஸ், கிட்டத்தட்ட 2 புல்லட் இறக்கணும் கைஸ். ஆனால் சாவ மாட்டேங்கிறான் கொய்யால. நீயாவது சாப்பிடா டேய். இந்த டைமில் வேறு என்ன எனக்கு ஒரு டவுட்டு கைஸ். நான் இப்போ வந்துட்டு ஒரு வீடியோ மேக்கர் குருன்ற ஒரு ஆப்பில் தான் கைஸ் இது பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் இது வந்துட்டு எனக்கு தெரிஞ்சவங்க வந்துட்டு கொடுத்தாங்க. ஐ மீன் ஏர்பாட்ஸில் இந்த ப்ளூடூத்து
வயர்லெஸ் ஒன்று இருக்கும் பார்த்து கழுத்தில் மாற்றுற மாதிரி, அந்த கழுத்தில் மாட்டுற மாதிரி இருக்கிறத வந்துட்டு வாய்ஸ் கொடுத்தா இது வந்துட்டு ஐ மீன் இப்போ எதுவுமே போடலன்னா எப்படி இருக்கும் அது மாதிரி தான் கைஸ். ஐ மீன் நீங்கள் வேறு தப்பாக எடுத்துக்காதீங்க. ஓகே, அதாவது எதுவுமே ஐ மீன் இந்த கனெக்ட் பண்ணலான்னா எப்படி இருக்கும், கனெக்ட் பண்ணாமல் நார்மலாக பேசினேன் அது மாதிரி தான் இப்போ வந்துட்டு பேசிகிட்டு இருக்கேன். இதுக்கு என்ன சொல்யூஷன் வந்துட்டு சொல்லுங்கள். ஏன்னா வந்துட்டு இது எப்படி சால்வ் பண்ணுறதும் எனக்கு தெரில. புயல சாவுடா டே சாவுடா. ஓகே கேஸ், இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு என்னடா இது வாய்ஸ் சேஞ்ச் பண்ணிட்டே அப்படின்னு கேட்டிங்களா? இல்லை கேஸ், அதுவா பட்டு ஓகே. வந்துட்டு எங்கே போகிறோம் அப்படின்னா இது மாதிரி மிலிட்டரி ஐ மீன் இந்த மிலிட்ரி இருக்கும்ல, ஸோ அதோட வாக்கி டாக்கி தான் இதான் அப்படின்னு சொல்கிறாங்க. எவன் நடிக்கிறேன் இந்த நேரத்தில் யாரும் நடிக்கிறான். ஓகே, ஸோ வந்துட்டு வாங்க. ஓகே, இப்போ வந்துட்டு எப்படி போகிறது தெரில. எப்படா போகிறது சார்? ஓகே, இங்கேருந்து எப்படியாவது போய் ஆகணும். ஐயோ சாவுடா, அவ்வளோதான் கைஸ், செத்துட்டான். ஓகே கைஸ், நல்ல வேலை லேசர் லைட்டை பார்த்து இல்லைன்னா என்ன ஆகிருக்கிறது, நம்ம சோழியை என்னத்துக்கு முடிச்சிருப்பாங்க கைஸ். ஜஸ்ட்டு மிஸ்ஸு கிட்ட அண்டா. என்னடா நீயே வாயில் பீஜம் போடுறேன்னு தெரில, எனக்கு தெரில கைஸ். இன்ட்ரோ இன்னும் கொஞ்ச நாள் ஐ மீன் ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துடும்னு நினைக்கிறேன் இன்ட்ரோ. ஐயோ பேசிகிட்டு இருக்கும்போது தெரியாமல் சூழ்ந்து வாரிட்டேன். ஓகே, இப்போ வந்துட்டு வாங்க குயிக்கால. அதாவது என்ன அப்படின்னா இவனை போட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்துட்டு ஏய் தாழ்றா டே, யார்ரா நீ தக்காளி குயிக்காலோடு அல்லா கைஸ். வீடியோ வந்துட்டு கொடுத்தாச்சு. அப்புறம் திடீர்னு என்னன்னு தெரியல கைஸ், அடிக்கடி உடையுது. ஐ மீன் என்ன ஃபஸ்ட்லேருந்து வர வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ வாங்க, அதாவது அடுத்தது என்ன நடந்துச்சுன்னு அதுலேருந்து பார்ப்போம். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு வாங்க கொளுத்தியாச்சு. ஐ மீன் இந்த இதை கொளுத்தியாச்சு. ஓகே வாங்க வந்துட்டு இங்கே போயிட்டு இங்கே வந்துட்டு நிற்போம். பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ஒருத்தர் இருப்பான். ஸோ வந்துட்டு நானும் வந்துட்டு ரொம்ப நேரமாக தேடிட்டு இருப்பேன். எப்பட்றா இப்போ இது பண்ணுறது, ஒன்று 2 வழி இருக்குது. நான் வந்துட்டு அதான் சொன்னேன்ல ஃபஸ்ட்டில், அதாவது 2 வழி இருக்குதுன்னா அதான் நான் ஆல்ரெடி சொன்னேன்ல கைஸ் ஃபஸ்ட்டுலேருந்து ஆடுறேன் அப்படின்னு. ஸோ மொத்தமாக 2 வழி இருக்குது. என்ன வழி அப்படின்னா, ஒன்று இங்கே பாம்பு தூக்கி போட்டு வீசுறது, அதில் ஒரு பாம்பு வேஸ்ட்டு இருந்தாலும் வந்துட்டு அது தூக்கி வீசினா இங்கே எதுங்க. அதாவது இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்துட்டு இன்னொரு வழி வந்துட்டு என்ன அப்படின்னா, இங்கே ஒரு இது இருக்கும், அதை கரெக்டாக சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இங்கே வந்துட்டு ஓப்பன் ஆகிடும் அந்த வழி. இப்போ வந்துட்டு இந்த லிவரை ஐ மீன் இந்த லிவரா என்னன்னே தெரில. ஐயோ டேய் என்னடா இது, டேய் இன்னும் என்னடா இது, என்னடா இதுக்கு வர்றதுக்குள்ளே கொளுத்திட்டீங்க மொத்தமாக. ஓகே, இதில் யார்ரா இது தக்காளி இருறா. ஓகே கைஸ், இப்போ பண்ணிட்டு வாங்க ஏற்றியாச்சு. அவன் மட்டும் வெளியே வந்தானா காலி கைஸ், வரமாட்டேங்கிறான். நானும் ஸ்லோ மோஷன்லாம் போட்டு பார்க்குறேன், பட் வரமாட்டேங்கிறான். ஓகே வந்துட்டு வாங்க. ஓகே வந்துட்டு இங்கே ஒரு இது இருக்கும், இங்கே டேங்க் மாதிரி ஒன்று இருக்குமா. ஸோ அதை வந்துட்டு வெடிக்க வச்சுருங்க. இங்கே உள்ளே ஏதாவது உங்களுக்கு ஏதாவது ரூட்டு தேவையாக இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு போங்க. ஓகே, ஐயோ என்னடா வரதுக்குள்ளே ஒருத்தனை பறக்க விட்டீங்க. அவனே பாவண்டா டே, அவனாலே அவனுக்கு துரோகம் பண்ணிட்டான் கைஸ். ஏன்டா தினேஷ் கண்ணே நினைச்சேன்டா. ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு டேய் இருங்கடா டேய் இருங்க, இதுக்கு மேலே ஏறி சேவ் பண்ணிப்போம். இங்கே கேமை சேவ் பண்ணிப்போம் கைஸ். ஸோ இதுக்கு மேலே ஏறி சாவுடா அதுதான் கைஸ் செத்துட்டான். ஸோ வந்துட்டு இதுக்கு மேலே அப்படியே ஏறி போவோம். கொய்யால நீயும் சாவு
பாம் தூக்கி போடுற. ஓகே ஓகே சாப்பிடா. ஓகே அவ்வளோதான், செத்துட்டான். ஓகே இப்போ வந்துட்டு D6 ஆமாம் D6ன்ற ஒரு லிஃப்ட்டில் தான் நம்ம வந்துட்டு ஏறி போய் ஆகணும். ஓகே இப்போ வந்துட்டு D6க்கு வாங்க, D6க்கு போவோம். தக்காளி வா. அவ்வளோதான் கைஸ், செத்துட்டான். ஓகே பெயின் கில்லரை எடுத்துகிட்டு இங்கே இருக்கிற ரூட்லாம் பொறுக்கிட்டு வாங்க போவோம். அப்படியே வந்துட்டே போவோம். அப்படியே சுட்டுறான், சாவிடா. அவ்வளோதான் கைஸ், செத்துட்டான். ஓகே இங்கே அப்படியே குதிச்சு சாவிடா. அவ்வளோதான் கைஸ், இங்கே இருக்கிறவன் செத்துட்டான். என்னடா பண்ணுறது இது? இங்கே ஏதோ விரிசல் விட்ருக்கு கைஸ், இங்கே ஏதோ பார்த்தீங்களா விரிசல் விட்ருக்கு. ஓகே எல்லாம் தெரியும், ஆனால் தெரிஞ்ச மாதிரி தெரியாத மாதிரி நம்ம காட்டிக்கணும். ஏய் பில்டப் பண்ணுறதும் பீலா விட்றோன்னா அது முக்கியம் இல்லை. இந்த உலகம் நம்மளை எது பண்ணாலும் உடனே விட்டு பார்க்கணும், அதான் நமக்கு முக்கியம். கேவலமான பில்டப் தேவையா? பில்டப் பண்றணும் பீலா விடணும் அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஆனா நம்ம பண்றது 4 பேருக்கு புரியப்படாது, தெரியப்படாது. ஓகே இப்போ வந்துட்டு அங்கே இருக்கிற இது சுட்டு பார்ப்போமா? ஐ மீன் என்ன நடந்துச்சு அப்படின்னா, அங்கே ஒரு இது மாதிரி இருந்துச்சுல, தூக்குற மாதிரி. ஐ மீன் இதோ இங்கே இது மாதிரி இருந்துச்சுல, அது டைல்ஸாக என்னன்னு சொல்லுவாங்கன்னு சரியாக தெரியல. ஓகே தம்பி, ஐயோ ஜஸ்ட் மிஸ் கைஸ், பார்க்கலன்னா இந்த நேரத்துக்கு போட்டு தள்ளி இருப்பாங்க. ஓகே அப்படியே கரெக்டாக அவ்வளோதான் கைஸ், சுட்டு முடிச்சாச்சு. அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சு சோலி முடிஞ்சு. ஓகே ஸோ இப்போ என்னடா இது? டேய் என்னடா ஒரே நெருப்பு மூட்டமாக இருக்கு டேய். ஐயோ இருங்க கைஸ், நம்ம இங்கே அப்படியே குதிச்சு இங்கே கரெக்டாக சுடுவோம் கைஸ். அவ்வளோதான் கைஸ், சுட்டு முடிச்சாச்சு. ஓகே நல்லா வேலை கைஸ். ஓகே அவ்வளோதான் கைஸ், அப்படிதான் அவ்வளோதான். ஓகே கண்ணு மூடிட்டு யாராவது கேட்டிங்கன்னா இதை முனைச்சிடுங்க, அது நான் பண்ணல, ஏதாவது ஜோக்கர் பண்ணா பண்ணியிருப்போம். இப்போ வந்துட்டு வாங்க, அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சு. ஓகே மெதுவாக போடா மேக்ஸ் பெயின். அவ்வளோதான் கைஸ், தப்பிச்சாச்சு கைஸ். ஓகே கைஸ் இப்போ வந்துட்டு வாங்க, அதாவது என்னடா இது கண்ணை மூடிட்டு பேசுகிறான்றது வந்து, ஐ மீன் என்னடா சொல்லிட்டு இருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, புரிஞ்சவன் பிஸ்டா அப்படின்ற மாதிரி தான். ஓகேங்களா? ஓகே இப்போ வந்துட்டு வாங்க கைஸ், அதாவது எனக்கு வந்துட்டு ஒரே மண்ணை உடைச்சலாக இருக்குது கைஸ். ஏன் அப்படின்னா, இது வந்துட்டு நம்ம கண்டுட்டுக்கு தேவையே இல்லாத தான், இருந்தாலும் நம்ம அவேர்னஸை க்ரியேட் பண்ணியே ஆகணும், அதனால தான். ஓகேங்களா? ஸோ வந்துட்டு இப்போ சும்மா வந்துட்டு ஆஃப் பண்ணியாச்சு. ஓகே இப்போ வந்துட்டு வாங்க, நம்ம போக தேவையில்ல, இருந்தாலும் இங்கே இதே வந்து பார்க்கலாம். ஐ மீன் என்ன அவேர்னஸ்னால், அதாவது என்ன அப்படின்னா, நான் ஒரு நாள் கொத்தமல்லி வாங்கிறதுக்காக கடைக்கு போனேன். அப்போ வந்துட்டு அவர் கேட்டாப்புல, தம்பி உனக்கு என்னப்பா வேணும்? நம்ம ஆல்ரெடி இன்ட்ரோவர்ட் ஆச்சே அப்படின்ற மாதிரி நானும் சொல்கிறதுக்கு கொஞ்சம் தயக்கப்பட்டு இருந்தேன். அப்போ திடீர்னு தலையில் கேப்லாம் போட்டு எவனோ ஒருத்தன் வந்தாங்க. அது அவனும் ஏன் ஏஜ் தான். அப்படி இருக்கும்போது ஏதோ கிஃப்ட்டுன்ற மாதிரி கேட்டான். சரி நானும் பையப்புள்ள ஏதோ கிஃப்ட்டுன்னு தான் வாங்க போகிறான் அப்படின்னு நினச்சேன். என்ன அப்படின்னா, இஸ் பையிங்க சிகரெட் கைஸ். நானும் அவர் வந்துட்டு அடித்து வெளியே அனுப்புவாருன்னு பார்த்தா அவரும் கொடுக்குறாரு கைஸ், இந்தா வச்சுக்கோன்னு. எனக்கு அந்த டைமில் என்ன பண்ணுறதுன்னே தெரியல கைஸ். நானும் அப்படியே ஃப்ரீஸாகி உட்காந்துட்டேன். இதான் கைஸ் கதை. அதாவது என்னடா நீ இதெல்லாம் ஏன்டா யூடியூப்பில் வந்து சொல்கிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளும் ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் வந்துட்டு சொன்னேன். ஓகேங்களா? இதை ஷார்ட்ஸில் போட்டால் கூட எவனுமே கண்டுக்க மாட்டான். ஏன்னா ஷார்ட்ஸில் பார்க்குறவனே சில பேர் பிள்ளைங்கவாக தான் இருப்பாங்க. ஓகே இப்போ வந்துட்டு வாங்க, இப்போ வந்துட்டு நானும் வந்துட்டு இது சொல்லணும்னு தோணுச்சு கைஸ், சொல்லிட்டேன். ஓகேங்களா? ஸோ வந்துட்டு வாங்க, இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு போவோம். இதில் வரண்டா டேய்.
அங்கே என்னடான்னா என்னென்னமோ வாங்கிறான், இங்கே என்னடான்னா நீங்கள் ஏன் உயிரை வாங்கிட்டு இருக்கீங்க, யாரா நீங்கள்லாம் அப்படின்ற மாதிரி தான் கைஸ் இருக்குது. ஸோ வந்துட்டு வாங்க வந்துட்டு தம்பி தரங்கப்பா. ஓகே கைஸ் இப்போ வந்துட்டு சாவு அவ்வளோதான் கைஸ் செத்துறான். ஓகே D6 அந்த இதுக்கு வந்தாச்சு. என்னடா இது ஏதோ ரெட் கலரில் ஏதோ ஒன்று பிளிங்க் ஆகுது. அதான் கைஸ், அதாவது நான் ஒன்று இது சொல்கிறேன், நீ மட்டும் என்ன யோகியமாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா யோகியம்தான் கைஸ். ஏன்னா நான் வந்துட்டு இது வரைக்கும் எனக்கு அந்த ஸ்மெல்லே பிடிக்காது. தலைவன் ஜாலியாக வாங்கிட்டு போகிறான். அதுவும் நம்ம நாடு எதை நோக்கி போயிட்டுருக்குன்னே தெரியல கைஸ். ஸோ வாங்க இப்போது எதுக்கு அதெல்லாம் பேசிக்கிட்டு, நீ தான்டா பேசுனேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் தான் பேசினேன். வேணாம் கைஸ், நான் வந்துட்டு எதோ உழையிருப்பேன். ஸோ வந்துட்டு வாங்க இப்போ வந்துட்டு வாங்க கைஸ். இப்போ வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு லிஃப்ட்டுக்கு கீழே போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேக்ஸ் பையனும் வந்துட்டு சொல்கிறாப்புல. அப்போ வந்துட்டு என்ன நடக்குது அப்படின்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு எங்கடா இது நம்ம வந்துட்டு எங்கே போகிறோம் அப்படின்னா ஒரு அவனுங்களோட ஒரு எப்படி சொல்கிறது ஒரு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல கைஸ். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு அவனுங்க ஏதோ டீலிங் பேசிகிட்டு இருக்காப்புல. அவனுங்க ஏதோ டீலிங் பேசிகிட்டு இருக்கப்போ அந்த ஒரு தகராறில் போட்டு தள்ளிட்டானுங்க. இந்த வாழ்க்கையே சுற்றி கேவலமாக இருக்கு கைஸ். என்ன நடக்குதுன்னு தெரியுமா கைஸ்? நானும் சரி இந்த சீம்ஸை வச்சு தானே நான் உங்களுக்கெல்லாம் இது காட்டினேன். பார்த்தா சீம்ஸ்னு ஏதோ அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்காங்க கைஸ். ஸோ பார்த்தா நான் இப்போ வாய்ஸ் கொடுத்துருக்கிறப்போ பார்த்தா ஒருத்தரும் ஜாலியாக நடந்து போயிட்டுருக்காரு கைஸ். என்ன ஒரு சிங்க்கு பார்த்தீங்களா? சை, நம்ம நாடு எதை நோக்கி போயிட்டுருக்கிட்டே சரியில்ல. நீ என்னடா பெரிய பூமர் மாதிரி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பி லைக் பூமர் சம்டைம்ஸ். நான் இப்போ பேசுகிற இங்கிலீஷ் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியலன்னா மறுபடியும் கேட்டுக்கோங்க. ஓகே இப்போ வந்துட்டு வாங்க கைஸ். இங்கே வந்துட்டு சில பேர் வரானுங்க, அவனுங்களெல்லாம் தூக்கி போட்டு வாயிலே மிதிச்சிடலாம். அவ்வளோதாங்க செத்துட்டானுங்க. இப்போ இதை ஓம்பவுட் பண்ணி இதுக்குள்ளே போகும். அவ்வளோதாங்க செத்துட்டான். இங்கே ஒருத்தன் தான், அவனும் செத்துட்டான். ஓகே, இதில் இது மாதிரி ரெட் கலரில் அந்த பட்டன் வந்துட்டு ரெட் கலரில் இருந்துச்சுன்னா அந்த இது இருக்குல்ல, ஸோ அது வந்துட்டு ரெட் கலரில் இருந்துச்சுன்னா அது வந்துட்டு உங்களால் உள்ளே போக முடியாது. க்ரீன் கலரில் இருந்துச்சுன்னா உங்களால் போக முடியும். ஓகேங்களா? ஸோ வந்துட்டு வாங்க இப்போ வந்துட்டு இதை வந்துட்டு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ எங்கடா போகிறது தம்பி, எங்கேப்பா போகிறது? ஓகே வந்துட்டு என்னடா இது? ஓகே இப்போ வந்துட்டு என்னமோ நம்பர் காமிக்குது. ஓகே ஸோ அதான் கைஸ். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறதுக்கு ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க. ஸோ பை கைஸ். மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் போட்டு போயிடுங்க. என்னடா என்ன கரெக்டான டைமில் முடிக்க வேண்டியதில்லை. இன்னும் ரெக்கார்ட் பண்ணியிருப்பேன். ஃபோனில் ஸ்டோரேஜ் பற்றல. ஸோ வாங்க கைஸ். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிற வரைக்கும் ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க. ஸோ பை கைஸ். மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்பு போட்டு போயிடுங்க. ஸோ வாங்க, அதாவது ஜோக்கர் பாண்டா பாய் சொல்லு. ஸோ பை கைஸ். மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் போட்டு போயிடுங்க. ஸோ அதான் கைஸ். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறதுக்கு ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க. ஸோ பை கைஸ். அதான் கைஸ், இப்படிதான் பேசிக்கிட்டே இருப்பேன். ஸோ பை கைஸ். கோடி பேரிலே